அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமேன். Praise the Lord. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டி இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சகலத்திலும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே.
காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமேட்பரை. என்ன வந்தாலும் நம்புவேன் என் யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். திரும்பவும், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சப்தம் அவர் அல்லேலூயா, சப்தம் அவர் அல்லேலூயா, சப்தம் அவர் அல்லேலூயா, சப்தம் அவர் அல்லேலூயா,
சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அமருவோம். இன்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் இருந்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஒரு சும்மா கையை தட்டலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், அதாவது பிதா எழுதி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணத்தை பின்பற்றாதவன். ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் அந்தி கிறிஸ்துவை போல் கர்த்தாவே கர்த்தாவே என்னை நோக்கி பாரும் பாரும் என்று சொன்னாலும் அவன் சப்தத்தை நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனுடைய சப்தத்தை நான் கேட்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அந்த ஊழியக்காரர்கள், இந்த பூலோகத்தில் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், என்னை மாதிரி ஆட்கள் இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பிசாசை ஓட்டினோம், உமது நாமத்தினால அற்புதங்கள் செய்தோம், உமது நாமத்தினால சுவிசேஷங்களை அறிவித்தோம் என்று சொல்லுவார்கள். அதற்கு அவர் கடுமையாக பேசின ஒரு வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரர்களே, அக்கிரம செய்கைக்காரர்களே அப்பால் போ, என்னை விட்டு அகன்று போங்கள். எவ்வளோ கடுமையாக சொல்லியிருக்கிறார். ஏன் சொன்னார்? எதற்காக சொன்னார்? எப்படி சொன்னார்? எந்த வகையில் சொன்னார்? ஒருவர் இதற்கு விளக்கம் தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்கள் பிரதர். தேவன் சொன்ன பணியை செய்யவில்லை. அப்போ சுவிசேஷம் அறிவிப்பது அவங்களுடைய பணி தானே. அவங்க சித்தத்தின்படி, அது மாம்சமான மனிதனுடைய சித்தத்தின்படி, அந்தி கிறிஸ்துனுடைய சித்தத்தின்படி அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். தேசத்தில் அற்புதம் செய்திருக்கிறார்கள். தேசத்தில் ஊழியத்து நிமித்தம் அநேக காரியங்களை செய்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்க பேர் அந்தி கிறிஸ்து. அதான் அக்கிரம செய்கைக்காரர்களே, அக்கிரமத்துக்குரியவர்களே, பாவத்துக்குரியவர்களே, என் சத்தத்தை நீ கேட்டு செய்யலை, அந்த கிறிஸ்துனுடைய சத்தத்தை கேட்டு நீ ஊழியத்தை செஞ்சிருக்கிறாய். என் நாமத்தை சொல்லி பிசாசை ஓட்டியிருக்கலாம், என் நாமத்தை சொல்லி நீ அதிசயங்கள் செய்திருக்கலாம், என் நாமத்தை சொல்லி அற்புதங்களை நடத்தியிருக்கலாம், ஊரெங்கும் சுவிசேஷம் அறிவித்திருக்கலாம். ஆனாலும் அவர் சொல்கிறார் அக்கிரம செய்கைக்காரர்களே. இப்போ இதெல்லாம் அக்கிரமத்தினுடைய செய்கை. அது அந்தி கிறிஸ்துனுடைய திட்டத்தின்படி நீ என்ன பண்ணியிருக்கிறாய்? சுவிசேஷம் அறிவித்திருக்கிறாய், அற்புதங்கள் செய்திருக்கிறாய். அதுக்கு அவர் கடுமையாக சொல்லியிருக்கிறது, அக்கிரமக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், ஓடிப்போ, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல். என்னை நோக்கி, நல்லா பாருங்க, என்னை நோக்கி, அவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை.
இப்போ பிதாவினுடைய சித்தத்தை செய்ய யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சரியாக எல்லா காரியத்திலையும் ஜெபம் பண்ணும்போது கூட பிதாவே என்று சொல்லி தான் ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் சொடுக்கு விட்டாலே எல்லா அற்புதங்களும் நடக்கும். ஆனால் அப்பத்தை எடுத்தால் கூட பிதாவேன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணி தான் பிட்டு எல்லோருக்கும் கொடுக்கிறார். அவர் பிதாவை கனப்படுத்தி கொண்டு இருந்தார். இப்போ கனப்படுத்துதல் என்பது எப்படி? அவர் கனப்படுத்தி செய்தார். பிதாவுடைய சித்தத்தின்படி அவர் சிலுவையை சுமந்தார், மரித்தார், உயிர்த்தார், எழுந்தார். எங்கேயுமே அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு இடத்துல வெளிப்படுத்தினார். கெத்செமனே கோட்டத்தில் அவர் என்ன பண்ணார்? கதறி அழுதார். ஒரு மாமிசமான மனிதனை